2 நாளுக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயிலில் ஒரு தங்கச்சி சாமி பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்கன்னு சொல்லிட்டு போலீஸு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்த மாதிரி அந்த கோயிலில் வேலை செய்கிற ஐயருங்க மேலேயும் நடவடிக்கை எடுங்களாம். உண்மைதாங்க. அர்ச்சனை டிக்கெட்டு வாங்கிக்கின்னு கோயிலுக்கு உள்ளே போகிறோம். ஐயருங்க வந்து 100 ரூபாய் கொடுங்க, நான் உங்களை சாமி கிட்டிட்டு போய் காட்டுறேன், தேங்காய்லாம் கூட நான் உடச்சி தரேன். இதெல்லாம் நாங்கள் கோயிலில் பொது தரிசனம், கட்டண தரிசனம் அதெல்லாம் கூட கேள்விப்பட்டுக்கிறேன். இன்னொரு தரிசனமும் போடுங்க, ஐயருங்க கூட்டிகிட்டு போகிற தரிசனம்னு. ஏங்க அதெல்லாம் ஏங்க ஒன்று அறநிலைத்துறைக்கு இதெல்லாம் தெரியணுங்க. ஏதோ ஏழைப்பட்டவங்க சாமியை பார்த்தா கொஞ்சம் மனசு ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு மன அமைதி கிடைக்குன்ட்டு தாங்க கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த ஐயருங்க சும்மா இருக்கிறாங்களா? தேங்காய் உடைக்கிறதுக்கு 20 ரூபாய் கேட்குறாங்க. அர்ச்சனை டிக்கெட் தான் வாங்குறாங்கல்ல, 5 ரூபாய் 10 ரூபான்னு அர்ச்சனை டிக்கெட் வாங்குறாங்கல்ல. போகிறது பொது தரிசனம், அதில் போய் கூடவா தேங்காய் உடைக்கிறதுக்கு 20 ரூபாய் தரணும்? சொல்லுங்கள். அந்த தேங்காய் உடைக்கிற கல் எங்கள் கலை கொடுத்தா நாங்களே வச்சு சாமியை நேற்று போவோங்க. வச்சு கொடுக்கறதுக்கு 20 ரூபாய் கேட்குறாங்க. இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டுறாங்களாங்க. அர்ச்சனை டிக்கெட்டு எடுத்துக்கின்னு உள்ளே போகிறேன், தேங்காய் உடைக்கிறதுக்கு ஐராண்டை கொடுக்குறேன், வச்சு கொடுக்கணும், 20 ரூபாய் கொடுத்தாதான் நான் வச்சு தருவேன். இதெல்லாம் நாங்கள் அநியாயமே இல்லைங்க. அந்த தேங்காய் உடைக்காதையே வந்து வெளில வந்து சாமியை நினச்சி வச்சு எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஏங்க எனக்கு ஒன்றுமே தெரியலங்க. ஏங்க இதுமாரி ஒரு கோயிலில் இந்த ஐயருங்க இதுமாரி பண்ணுறாங்க. ஒரு சில கோயிலில் நேர்மையான ஐயர்லாம் கூட இருக்கிறாங்க. போட்டால் வாங்கிக்கிற ஐயரும் இருக்கிறாங்க, இல்லை அப்படி போடாத கையெழுத்து கும்பிட்டு வந்தாலும் விபூதி குங்குமம் கொடுக்குற ஐயரும் இருக்கிறாங்க. ஆனால் அதேமாரி அந்த வள்ளி தேவான குகைன்னு ஒரு இடம் இருக்குதுங்க திருச்செந்தூர் கோயிலில். அந்த இடத்துல போகிறேன், ஏதோ வெளி வட மாநிலக்காரர் ஒருத்தர் என் முன்னாடி போகிறார். அவர் சாமி விட்டு வராரு, துட்டு இருக்குதா உங்கள் கையில் அப்படின்னு கேட்குறாரு. அந்த வட மாநிலத்தில் துட்டு போடாத எதுக்கு சாமி கும்பிட வாரீங்க? அந்த ஐயர் அதுமாரி பேசுகிறாருங்க. அதான் நான் கம்முன்னு வந்துட்டேன், சாமி கும்பிட்டு கடவுளேன்னு. எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் ஏதோ மன அமைதி கோயிலுக்கு போகிறேன், இதுமாரி ஐயர் மேலாம் ஏங்க நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க? நேர்மையான ஐயர்லாம் எவ்வளோ பேர் இருக்கேன், உண்மைதாங்க. ஆனால் இதுமாரி அநியாயமாக 100 ரூபாய் கொடு, அப்படியே அர்ச்சனை என் பின்னாடியே வா, இல்லை நீங்கள் உள்ள சாமி விட்டு பின்பாங்க வாங்க நான் வச்சா தந்தேன், அதுமாரி 100 ரூபாய் கொடுத்து வாங்கி போகிறாங்க. உண்மையாக சாமி எதிர உடைக்கிறாங்களா இல்லை பக்கத்தில் யாருக்கும் தெரியாத வச்சியா தானே அவங்க கையில் கொடுக்குறாங்களா எனக்கு தெரியலங்க. நான் பேசுறது எதனா தப்பு இருக்குதாங்களாங்க? எனக்கு ஒன்றுமே தெரியலங்க. நான் பேசல எதனா தப்பு இருந்தால் சொல்லுங்கள். அதேமாரி அநியாயமாக இருக்குதுங்க இந்த ஐயருங்க பண்ணுறது கோயிலில். இதுக்கெல்லாம் அறநிலையத்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும். பேருக்குன்னா சொல்லிக்கலாம் நான் ஒரு குடிமகன், இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைங்களாங்க? சொல்லுங்கள். ஏன் ஓட்டு போகிறதுக்கு உரிமை இருக்குது, ஆனால் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைங்களாங்க? ஏன் அந்த அறநிலையத்துறை எடுக்க மாட்டேங்குது? வாண்டடாக வராங்க, 100 ரூபாய் கொடுங்க நான் சாமி கிட்டிட்டு போறேன்னு. சரி குத்தம் சில பேர் போகிறாங்க, ஆனால் அவங்க சாமி கிட்டிட்டு போல நைஸாக அப்படி விட்டு போயிட்டு நீங்கள் இருங்க அப்படி தாங்க வச்சு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் சொல்லத்தெல்லாம் உண்மைங்க, நான் பொய் சொல்ல மாட்டேங்க. இதுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு உங்கள் எல்லாரையும் ஒரு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேங்க. எவ்வளோ மனசில் எவ்வளோ இருக்குதுங்க, ஆனால் யாராலும் சொல்ல முடியல. தப்பு இப்போ சொல்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, ஆனால் தப்பு பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. தப்பு அங்கே நடக்குது நம்ம சொல்கிற மாதிரியா? ஏன் சொல்கிறான் இவன், எப்படி வீடியோ போடுறான், அவன் மேலே தான் நடவடிக்கை வருதுங்க. ஆனால் யார் நான் சொல்கிறேன்ல அங்கே நடக்குதுன்னு, அங்கே போய் பார்த்து ஐயருங்க துட்டு வாங்குறாங்களா இல்லையா பார்த்துட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம்லாங்க. இதுக்கு மேலே நான் நாங்கள் சொல்லலாம், என் மனசில் இருக்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டுங்க. இதுக்கெல்லாம் அறநிலையத்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும். ஐயருங்க பண்ணுறது ரொம்ப அநியாயங்க. என்ன பண்ணுறது, கடவுளே நினச்சி போகிறோம். ஆனால் அப்படி மனநீரோட வீட்டுக்கு யாரும் வரல, மன கஷ்டத்தோடு தான் வராங்க. இதுமாரி அந்த ஐயருங்க இதுமாரி பண்ணுறாங்களேன்னு. துட்டு கொடுத்து தேங்காய் உடைக்கலாம் நம்மளுக்கே கொஞ்சம் மன வருத்தமாக போகுது. ஏன்னா நமக்கு சில்லறை இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும்? போகிற பஸ் பாரம் வர ட்ரெயின் செலவு தான் வச்சுக்கிறான். அவங்க கையில் துட்டு கொடுத்துட்டு அவன் சாப்பிடாத கூட வராங்க வீட்டுக்கு. ஏதாவது சிக்கனை பற்றி ஒரு கோயில் பார்த்தேன், அங்கே திருச்செந்தூர் கோயிலில் அன்னதானம் போடுறாங்கங்க, அருமையான அன்னதானம், அதில் குறையே சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஐயருங்க பண்ணுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க, அது போதுங்க, தயவு செய்துங்க. நான் என் மனதில் எடுத்த தெளிவாக சொல்லிட்டேன், எனக்கு உரிமை இருக்குது.
நானும் ஒரு இந்திய குடிமகன், எனக்கும் ஓட்டு போடுற ஒரு ஜனநாயகமும் எனக்கு இருக்குது. தப்பாக நினச்சிக்காதீங்க. தயவுசெய்து இதுக்கு மட்டும் ஒரு நடவடிக்கை எடுங்க. அறநிலையத்துறைக்கும் சொல்லிக்கிறேன், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருக்கும் என்னோட கோரிக்கையாக வச்சுக்கிறேங்க. எந்த கோயிலையும் ஆயிருங்க துட்டு கொடுங்க, நான் தேங்காய் வச்சு தரேன்னு சொல்லவே கூடாதுங்க. ஒன்று பொது தரிசனத்தில் போட்டோம், இல்லைண்ணா அவங்களால துட்டு இருந்தால் கட்டண தரிசனத்தில் போட்டோம். இதுமாரி ஆயிருங்க தரிசனம் வானே வேணாங்க. ஓகேங்களா? உங்களை தலை வணங்கி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேங்க. அந்த பொண்ணு டான்ஸ் ஆனது கோயிலுக்கு வெளியில் தான், ஆனால் ஆயிருங்க துட்டு வாங்கிறது கோயிலுக்கு உள்ள. அதை மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுங்களேன்.